வெல்கம் டு தமிழ் நிடிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பஞ்சமி சீரியலோட 11வது எபிசோட பத்தி பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே 10வது எபிசோட்ல சொன்னது போல முத்துவோட அம்மா முத்து கிட்ட சொல்லுவாங்க, இன்னைக்கு நம்ம உனக்கு பக்கத்தூர் ஜமீன்தாரோட பொண்ணை பார்க்க போறோம், அதனால வெளியே எங்கேயும் போகாதுன்னு முத்துவோட அம்மா முத்துக்கிட்ட சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே முத்துக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. முத்தோட வீட்டுக்கு பால் கறக்க செவந்தின்னு ஒரு அம்மா வருவாங்க. அப்ப முத்தோட அம்மா சொல்லுவாங்க செவந்தி கிட்ட, நாளைக்கு காலையில பால் கறக்கவா, இன்னைக்கு முத்துக்கு பொண்ணு பார்க்க போறோம்னு முத்தோட அம்மா சொல்லுவாங்க. உடனே செவந்தி சரிமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுவாங்க. செவந்தி நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல தாகமா இருக்குன்னு பஞ்சமியோட வீட்டுக்கு தண்ணி குடிக்க போவாங்க. பஞ்சமி கட்டில்ல படுத்துறப்பா. அப்ப அந்த செவந்தி அம்மா கேட்பாங்க பஞ்சமி கிட்ட, என்ன பஞ்சமி உடம்பு சரியில்லையான்னு. அதுக்கு பஞ்சமி சொல்லுவா, ஆமாக்கா காலையில இருந்து என்னன்னே தெரியல, உடம்பே சரியில்லைன்னு சொல்வா. உடனே அந்த செவந்தி பஞ்சமியோட கட்டில்ல உட்காந்து பஞ்சமியோட கைய நாடி பிடிச்சு பாப்பாங்க. அப்போ பஞ்சமி கேட்பா, அக்கா இன்னைக்கு பால் கறக்க போகலையா அப்படின்னு கேட்பா. அதுக்கு செவந்தி அம்மா சொல்லுவாங்க, உனக்கு விஷயமே தெரியாதா, இன்னைக்கு முத்தோட அம்மா முத்துவை பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போறாங்க. பொண்ணு யாரு தெரியுமா, பக்கத்தூர் ஜமீன்தாரோட பொண்ணு தான். அப்ப பஞ்சமி சொல்லுவா, என்னக்கா சொல்றீங்க. அதுக்கு சிவந்தி சொல்லுவா, ஆமா நான் சொல்றது உண்மைதான் அப்படின்னு பஞ்சமி கிட்ட சிவந்தி விஷயத்த சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. பஞ்சமி உட்காந்து ரொம்ப அழுவா இந்த விஷயம் கேட்டதுல இருந்து. முத்துவும் முத்தோட அம்மாவும் பேசிக்கிட்டே போவாங்க அந்த ஜமீன்தார் ஊருக்குள்ள. ஒரு கட்டத்துல ஜமீன்தார் வீட்டுக்கு போய் பொண்ணு பார்ப்பாங்க. ஜமீன்தாருக்கும் ஜமீன்தாரோட பொண்ணுக்கும் முத்துவை ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே மாதிரி பொண்ணு முத்தோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்போ ஜமீன்தார் கேட்பாரு, மாப்பிள்ள ஒண்ணுமே பேச மாட்டேக்காருன்னு கேட்பாங்க. அதுக்கு முத்தோட அம்மா சொல்லுவாங்க, நான் சொல்றது என்னவோ அதை மகன் தட்டாம கேட்பான் அப்படின்னு முத்தோட அம்மா சொல்லுவாங்க. அன்னைக்கு இரவு பூரா பஞ்சமி அழுதுகிட்டே இருப்பா. அப்ப பஞ்சமி அவளோட குடிசைக்கு மேல தெரியிற நிலாவை பார்த்து பேசுவா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழுவா. மறுநாள் காலையில ஒரு குருக்கள் முத்தோட வீட்டுக்கு வந்து கல்யாணத்துக்கு நாள் குறிப்பாங்க. அப்போ ஒரு விஷயம் நடக்கும். அது என்னன்னு உங்களுக்கு நான் அடுத்த எபிசோட்ல சொல்றேன். நீங்க ரொம்ப நாளா கேட்ட 90s சீரியலான பஞ்சமி சீரியலோட 11வது எபிசோட பத்தி பார்த்தோம். இன்னும் வரும் நாட்கள்ல பஞ்சமியோட எல்லா எபிசோட பத்தி நான் உங்களுக்கு சொல்வேன். உங்களோட சப்போர்ட் இந்த சேனலுக்கு ரொம்ப தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம 90s சீரியல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் நிடிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.